பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 14ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 10 verse 19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? வசனம் என்ன சொல்லுது? சொற்களின் மிகுதியினாலே பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அதிகமான சொற்களை நாம் பேசும் பொழுது அதில் பாவம் இல்லாமல் இருக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதிகமாய் நம்ம பேசும் பொழுது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிப்பை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம என்ன செய்யணுமா? தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். உதடுகளை என்ன செய்யணுமா? அடக்க வேண்டுமா? கொஞ்சம் குறைவாக பேசுகிறதுல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். விசேஷமாக ஆண்களை விட பெண்கள் ரொம்ப பேசுகிறதுல அதிகமாக நம்ம பேசுகிறோம் இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு பையனோ ஒரு பொண்ணும் இருந்தாங்கன்னா, பாய் அண்ட் ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லை? ஒரு பையன்கிட்ட நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே கேட்டிங்கன்னா, ஆமாம் போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண் பிள்ளைகள் எப்படி சொல்லுவாங்க? கதைகளை அப்படி நல்லா அழகாக சொல்லுவாங்க. அது அவங்களுடைய பழக்கம், அது அவங்களுடைய நேச்சர். நம்மளும் அப்படி தான் இல்லை? ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோன்னா என்னெல்லாம் சொல்கிறோம், ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே வீடியோ எடுத்த மாதிரி அப்படியே நம்ம சொல்லுவோம். சில பிள்ளைங்க அப்படியே சொல்கிறத நம்ம பார்ப்போம், நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அழகாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அதனால் அப்போ நம்ம சொல்லும்போது என்ன அதில் பிரச்சனை? சொல்கிறது தப்பு கிடையாது, நம்ம பேசுகிறது தப்பாக இல்லை கிடையாது. ஆனால் அதில் என்ன செய்துருவோம் அப்படின்னா, நம்ம தெரியாமையே அறியாமையே நம்ம சிலதெல்லாம் கூட்டிடுவோம், சிலதை குறைச்சிருவோம், நமக்கு தேவையானதை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் இல்லையா? அதை நம்ம மிகைப்படுத்தி பேசுகிறது பெண்களுக்கு ஒரு கலை அப்படின்னு தான் நான் சொல்லணும். இட்ஸ் அன் ஆர்ட். எந்த காரியமாக இருந்தாலும் அப்படி மிகைப்படுத்தி பேசுகிற ஒரு காரியம். அதனால தான் நீங்கள் பெண்கள் எப்போ பேசினாலும் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நிறைய ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க. இந்த ஒருவேளை நம்ம இந்த குக்கிங்கில் ரொம்ப இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல இல்லை, நம்ம மசாலாலாம் எல்லாத்துலேயும் மசாலா ஆட் பண்ணி அப்படியே நம்ம சமையல் பண்ணி பழகிடுச்சுனால நம்ம பேச்சுலேயும் என்ன பண்ணிடுறோன்னா சில நேரத்தில் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி அப்படி நம்ம பண்ணுறோம். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் பாவமும் அதில் ஆட் ஆயிடுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அருமையான கருத்து, ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை. சொற்களை மிகுதியாக பேசி நம்ம ஏன் பாவத்தை சம்பாதிக்கணும்? நம்ம ஏன் தெரிஞ்சோ தெரியாமையோ பாவத்தை இதுக்குள்ளே ஆட் பண்ணிடணும்? நம்ம அமைதியாக கொஞ்சம் தேவைக்கு பேசுகிறது. அப்போ நம்ம பேசாமல் பேசவே கூடாதா? அப்படி நம்ம யாருமே இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு வாயை கொடுத்ததே பேசுவதற்கு தான். ஆனால் கரெக்டான வார்த்தைகளை பேசணும். அதுக்குரிய ஞானம் நமக்கு இல்லாததுனால கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கிறது பெட்டர். யாக்கோபில் நம்ம ஒரு வசனம் அடிக்கடி தியானிப்போம், ஞாபகம் இருக்கா? யாக்கோபு 1:19 நினைக்கிறேன் இல்லை? கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும். 2 பிரின்சிபிள், இந்த 3 பிரின்சிபிளை நம்ம லைஃப்பில் நம்ம கடைப்பிடிச்சா நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக சமாதானமாக இருக்கும். ஆனால் நமக்கு பிரச்சனை என்ன? அதை கடைப்பிடிக்க முடியாதது தான் பிரச்சனை. வசனம் இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த வசனம் கூட நம்ம எத்தனையோ தடவை தியானித்த வசனம் தான், இது புதுசான வசனம் கிடையாது. ஆனாலும் நம்மளால் என்ன செய்ய முடியல? உதடுகளை அடக்க முடியலையே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, புத்திமான் என்ன செய்வானா? அவனுடைய உதடுகளை அடக்கணும். சில நேரத்தில் நம்ம பேசணும்னு நம்மளுக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தோம். சரி, இந்த டைமில் ஏதாவது பேசினா தேவையில்லாத வார்த்தையை பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம என்ன செய்திடணும்? அந்த கண்ட்ரோல் பண்ணிடணும். சில நேரத்தில் பார்த்துருக்குறீங்களா?
நம்மளுடைய லைஃப்லேயே பாருங்கள், நம்ம ரொம்ப கோவமாக இருக்கிறோம், இல்லை ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரத்தில் டயர்டாக கூட இருக்கும்போது கூட நம்ம வார்த்தைகள் நிதானம் இல்லாமல் வந்துடும். நிதானமே இல்லாமல் பேசிடுவோம். சிலரை குறிச்செல்லாம் அப்படி கடன்னு பேசிடுவோம். அப்புறமா யோசிப்போம், ஐயோ நான் என்ன இப்படிலாம் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அடக்கணும், தன் உதடுகளை அடக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள், மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், கெட்ட வார்த்தை, எபேசியரில் வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் கெட்ட வார்த்தைகளை போட்டு பேசுகிறாங்க. இன்னைக்கு சண்டை போடுற லேடிஸை பார்த்துருக்குறீங்களா? என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க? தேவையில்லாத வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடாத வார்த்தைகள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுற சூழ்நிலை அநேகருக்கு இருக்கிறது. ஆனால் நம்ம ஒரு நாளும் கெட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்படவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாயை அபிஷேகம் பண்ணி, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், தேவனை துதிக்கிற துதி நம்ம வாயில் இருக்கும்போது ஆண்டவரை அவமதிக்கிற வார்த்தைகள், கர்த்தரை கனவீனப்படுத்துகிற வார்த்தைகள், கர்த்தருக்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை ஆண்டவரை துக்கப்படுத்துதா? நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்துதா? நம்ம பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருக்கு கனத்தை கொண்டு வருகிறதா? நான் ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை என்ற தகுதிக்கு ஏற்றவாறு நான் பேசுகிறேனா? அதில் நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அருமையான ஒரு வசனத்தை கொடுத்து நம்மளை தியானிக்க வைத்ததுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாமா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற நம்ம யாராவது ஜெபம் பண்ணுவோமா?